ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்குலாம் இது மாரிலாம் வந்திருக்கு, இது மாரிலாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெகட்டிவா எப்படி சொல்றது? அட்ஜஸ்ட்மென்ட் பட் ஆக்சுவலி அது உண்மைதான். அது ஒரு சைடு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இருக்கிறதுனால தானே ஆக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து படத்துக்கு காசு பண்றாங்க ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு அது சொல்ல முடியாது. நான் ஆக்டிங்லேருந்து தான் வந்து ரீல்க்கு வந்திருக்கேன். பட் ஆனா அவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. எங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன? ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன? எனக்கு வந்து கமிட் ஆயிருக்கேன். பட் என்னன்னா, இல்ல நீங்க ஃப்ரெண்ட் தேடுறீங்களா இல்ல ஃப்ரெண்ட தேடிட்டு இருக்கேன் நானு. சோ நான் லவ் பண்றது எனக்கு நான் வந்து பெருசா நான் நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் தங்கம்ஸ் தான். அவங்களுக்காக தான் இது. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரைட். ஐ திங்க் ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு நிறைய லக் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கு இல்லையா? நிறைய சொல்லுவாங்க சினிமால லக் ரொம்ப வேணும் அப்படின்ட்டு. ஆமா. பெரிய ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேயே எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க. சூப்பர். அண்ட் தென் இன்னொன்று வந்து இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் க்ரோ ஆகும்போது இந்த சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஆடிஷன்ஸ் பற்றி நிறைய சொல்லுவாங்க. நிறைய கிரே ஷேட்ஸ் ஆஃப் ஆடிஷன்ஸ் எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட், சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே ஈவன் அது பெரிய ஆர்டிஸ்ட்டுக்குமே அது நடந்திருக்கு அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி ஆடிஷன்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அந்த ஒரு ஃபேஸ்? நான் பெருசா ஆடிஷன்ஸ் நிறைய போனது கிடையாது. சில ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் ஆடிஷன்ஸ் போயிருக்கேன். பட் அதுவுமே ப்ராஜெக்ட் ஃபைனல் ஆனதுனால தான் போயிருக்கேன். ஜிவி சார் ஆல்பம் சாங்கில் வந்துட்டு எனக்கு ஆடிஷன் கிடையாது. வித்யாங்கிறவங்க தான் மேனேஜர். அவங்க கால் பண்ணிவிட்டு இந்தமாரி டேரெக்டாக ரிஹர்சல் வாங்க, காஸ்டியூம்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஷூட் போயிட்டாங்க. எனக்கு ஆடிஷன் வச்சு இவங்க டெஸ்ட் ஷூட் நல்லா இருப்பாங்களா அப்படிலாம் எதுவுமே பார்க்கல. அண்டு அதுக்கப்புறம் மூவி நான் சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அண்ணாங்கிறதுனால அவர் பெருசாக டெஸ்ட் ஷூட்டுங்கிறது என்னை ஃபைனல் பண்ணிட்டு தான் டெஸ்ட் ஷூட் பண்ணார். ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூடியூப்லாம் வந்துட்டு டேரெக்டாகவே ஷூட் போயிட்டாங்க. இந்த மாதிரி லவ் லெட்டர் ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், இன்னொரு யூடியூப் சேனலில் பண்ண எல்லாமே டேரெக்டாக தான் போயிருக்கு. ஈவன் மணமகளேவா சீரியல் கூட எனக்கு டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணலை. ஆல்ரெடி அந்த சீரியலில் எனக்கு 2 கேரக்டருக்கு டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க. ஒன்று போலீஸ் கேரக்டர், இன்னொன்று வந்து ஒரு சிஸ்டர் கேரக்டர். பட் அதை விட இது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஷூட்டிங் வர சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் அவ்வளோவா ஆடிஷன்ஸுங்கிறது நான் பெருசாக அட்டன் பண்ணல. பெருசாக எனக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக எப்படி சொல்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. பட் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்குலாம் இது மாதிரிலாம் வந்திருக்கு, இது மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு எதுவும் அந்த மாதிரி யாரும் பேசினதில்லை. பட் ஆக்சுவலி அது உண்மைதான். அது ஒரு சைடு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இருக்கிறதுனால தானே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இல்லாததை அவங்க சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் ஃபீலும் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இப்போ ரீசெண்டாக எல்லா ஆக்டர்ஸும் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க அண்ட் ஆல்சோ சீரியல்ஸ்லாம் பண்ணுறதுனால நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறேன். நிறைய ஆக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து படத்துக்கு காசு பண்ணுறாங்க ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்குது, அவங்கள இதில் ப்ளேஸ் பண்ணால் நிறைய பேர் படம் பார்க்க வருவாங்க, இந்த ரீசன்ஸ்க்காக அது பண்ணுறாங்க. பட் ஐ திங்க் அது வந்து ஷூட்னு வரும்போது ஒரு கேமரா சுற்றி 100 பேர் இருக்காங்க, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நாங்கள் இருக்கோம், இங்கே நடிக்கும் போது அவங்க ரொம்ப தடுமாறுறாங்க. இதனால் அது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, ப்ரொடக்ஷனாக பார்க்கும்போதும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு அது சொல்ல முடியாது. நான் ஆக்டிங்லேருந்து தான் வந்து ரீல்க்கு வந்திருக்கேன். பட் ஆனா அவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீல்ஸா பண்றாங்க இல்லையா? ஸோ லிப்சிங் பண்றதுனால எடுத்த உடனே சில ட்ரபிள்ஸ் இருக்கும். கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்துடும். ஏன்னா அந்த ஃபீல்டு அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்சராக இருந்து வராங்கங்கும் போது, ஸோ கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது, இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன? இவங்க சிங்கிளா கமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேன்ஸே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க கமெண்ட்டில். உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன? எனக்கு வந்து நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். எனக்கு வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்துட்டு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கிடைக்குதோ இல்லையோ, ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் நம்ம கிடைச்சிச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான். வேற அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ட்ரூவாக கிடைக்கணும். அது இப்போதைக்கு கிடைக்கிறதில்ல. ஏன் நான் நினைக்கிறேன்னா, இப்போ உங்களை வந்து யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து பொறாமப்படுறதோ,
இல்லை முதுகில் குத்துறதோ நீங்கள் வளர்றதை தடுக்கிறதோ பண்ண மாட்டான். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இதானே பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது முதல்லலாம் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க. ஸ்கூல் டைமில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு முதுகில் குத்த தெரியாது, அவங்க வளர்றதை தடுக்க தெரியாது. மார்க் வாங்கினா கூட நீ இவ்வளோ வாங்கிட்டியா, ஐயோ நான் கம்மியாக, நெக்ஸ்ட் டைம் போ போ அப்படி தான் சொல்லிப்பாங்களே தவிர இவளை எப்படியாவது நம்ம டவுன் பண்ணலாம், இல்லை பின்னாடி போய் காசிப் பேசலாம், இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ அது வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரில வந்துட்டு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஃப்ரெண்டே தேடிக்கிட்டு இருக்கேன். இல்ல நீங்க ஃப்ரெண்ட் தேடுறீங்களா இல்ல? இல்லை ஃப்ரெண்டு இல்லை ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ நான் லவ் பண்ணுறது எனக்கு நான் வந்து பெருசாக நான் நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இன்ஸ்டாகிராம் தங்கம்ஸ் தான். அவங்களுக்காக தான் இது நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் 7 years ஆச்சு இன்ஸ்டாகிராம்குள்ளார வந்துட்டு. ஸோ அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அவங்கள தான் நான் லவ் பண்ணுறேன். ஏதோ சுத்தி சுத்தி ஏதோ பெருசா சொல்ல போறாங்க. அவங்க எனக்கு லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சூப்பர் நைஸ். அண்ட் உங்களோட லைனப்ல இருக்க அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன? ஃபிலிம் ஏதாவது கமிட் ஆயிருக்கீங்களா? ஆமா கமிட் ஆயிருக்கேன். பட் என்னன்னா ஆல்ரெடி ஒரு மூவி என்ன ரிலீஸ் ஆகல இல்லையா, அதனால அதை சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அது கண்டிப்பா ரிலீஸ் ஆயிருந்தா இன்னைக்கு எங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டும் கமிட் ஆயிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கேட்டதே அது ரிலீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு தான். அந்த மாதிரி தான். நைஸ். ஐ திங்க் கூடிய சீக்கிரம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்களுக்கு கொடுங்க. அண்ட் லாஸ்ட்லி ஃபைனலி, இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்க, ரொம்ப பயங்கரமாக ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கட்டும், பியூட்டி கான்ஷியஸாக, ஃபிட்னஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் என்ன சின்ன ஒரு பியூட்டி சீக்ரெட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக நான் இனிமேல் தான் பண்ணலான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஐப்ரோஸோ ஃபேஷியல் அந்த மாதிரி எதுவுமே ஈவன் சன்ஸ்க்ரீன் கூட போட மாட்டேன். நான் அப்படியே தான் இருப்பேன். ஸோ அது இல்லாமல் இனிமேல் நம்ம வந்து ஸ்கின் கேர் எல்லாமே பண்ணலாமா அப்படின்னு எனக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டு டவ்வில் தான் ஷாம்பு, கண்டிஷ்னர், சோப் அது மாதிரி தான் ரொம்ப நார்மல். இப்போ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கெராட்டின் வரையும் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ரொம்ப நார்மலாக தான் இருக்கேன். நான் எதனாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீட்டில் கடலை மாவு போடுறது அது எதுவுமே பண்ண மாட்டேன். ஐயோ அது பண்ணால் எனக்கு அலர்ஜி ஆகிடும். அதெல்லாம் நான் எதுவுமே ட்ரை பண்ணதில்லை. ஓகே, நான் அப்படியே இருக்கிற ஸ்கின்னை வச்சுட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் கேர். வேற லைக் மற்றவங்க ஜிம்லாம் போயிட்டு அந்த ஒரு ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி ஜிம்லாம் பண்றேன். பட் ஆனால் ரெகுலரா பண்ண மாட்டேன். ஸோ அதை தான் வந்து இனிமே நான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஜிம் போய் தான் ஆகணும். நம்ம ஹெல்த் அண்ட் ஸ்கின்னை வந்துட்டு நம்ம கண்டிப்பா கேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட் உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.